பேசுவதற்கு பிராமணிய கடப்பாறையோடு வருவேன் என்கிறார்களே, எங்களுக்கு நன்றாக தெரியும். சொல்லுகிற நீதான் கடப்பாறை, பிடித்திருப்பது பிராமணியம். அவன் தான் பிடிச்சிருக்கிறான். இந்தியாவை படைச்சா என் பேரு ஜெயராமன், PhD இருக்கான், பேராசிரியர். இத பாரதமா படைச்சிட்டா என் பேரு சூத்திரன். வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லைன்னா வேகமா ஓடி போய் அங்க நின்னுகிட்டாரு, கைது பண்ணிடுவாங்கன்னு. அதன் பிறகு இதுக்கு மேல கைது பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வந்த உடனே கடலூர்ல வச்சு கைது பண்ணிட்டாங்க, சிறையில போட்டாங்க. 21 நாள் சிறையில் இருந்தார் பாரதியார். ஒட்டுமொத்தமா அன்னிபேசன்ட் பார்ப்பன சக்திகள், பூநூல் பெருமை பேசக்கூடிய எல்லாம் பொக்கி எழுந்தார்கள். அரசாங்கத்துக்கிட்ட போய் பேசி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பாரதியார்னா சும்மா நினைச்சிடக்கூடாது. பெண் உரிமையை பேசிட்டாரு. கட்டுரைகளை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த கட்டுரைகள்ல புருஷன் மிதிச்சு அடிச்சு வெளியில தூக்கி போட்டாலும் வாசப்படியிலே பெண் கிடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரிஷி பத்தினிகளின் ஸ்திதியை அடைய முடியும். பாரதியார் எழுதுறாரு. தமிழர் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு வேற வார்த்தை இல்ல, வேற திராவிடர் தானே. இல்ல வேற வார்த்தை இருந்தா சொல்லுங்க. நாமெல்லாம் தமிழர்கள். நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அவனை நாங்க வெள்ளாட்டுக்கு சேர்த்துக்கல. ஏது இந்த நாய்க்குட்டினோம் ஏதோ வந்தது, அது இங்கேயே இருக்கு, சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா இருக்கு. அதுக்காக ரேஷன் கார்டுல எல்லாம் ஏத்த முடியாது. நாங்க 1937 கூட தமிழர்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்க்கல. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்க்கல. என்ன செஞ்சிட்டாரு பெரியார்? என்ன செஞ்சிட்டாருமா? அதுலயே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைங்க வேற சேர்ந்து கேட்கும் போதுதான் நமக்கு வருத்தமா இருக்கும். பெரியார் எல்லா பார்ப்பனர் அல்லாத எல்லா சமூகத்தையும் ஒன்னாக்கி, நீ ஆதி திராவிடர்னு கூட இல்ல, எல்லாரும் திராவிடர்கள்னு ஓர்மைக்குள்ளார கொண்டு வர்றார். 1928 இருந்து 1938க்குள்ளார 10 வருஷத்துல ஆதி திராவிடர் மாநாடு 25 நடத்தினாரு பெரியார். பிரச்சனை இதுல யாருக்குன்னா, பிராமணர்களுக்கும் இந்த திராவிடத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. உண்மைதானே? எவ்வளவு காலம் அப்படி இருக்குன்னு கேட்டா 100 வருஷத்துக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற ஆளை விட்டு பண்ணையார் என்ன செய்வான், அவனை அடின்னு அவனை அனுப்புவான். அவன் பெரட்டி மூஞ்சில் அடிச்சு ரத்தத்தோட இவன் திருப்பி அனுப்பிடுவான். அது ஒரு பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு கைக்கூலி ஒரு கூலிக்கார பட்டாளத்தையே அனுப்பி விடுவான். அவன் இதெல்லாம் பண்ணி விட்டு காவியில முண்டாசெல்லாம் கட்டி விட்டு எல்லாம் அனுப்புவான். அவங்க பெரட்டி அடிச்சு அனுப்புவாங்க. சில சமயம் நாயை அவுத்து விட்டு கடிக்க விடுவான் தெரியுமா? அந்த மாதிரி நம்மள நாயை அவுத்து விட்டு கடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சுயமரியாதை இயக்கம் 1925 தொடக்கம் கண்டது. 100 ஆண்டு ஆகிறது. எந்த கருத்தியலை எதிர்த்து 100 ஆண்டுகளாக போரிட்டு இருக்கிறதோ அந்த RSS இயக்கமும் 1925 தான் தொடக்கம் கொண்டது. பொது உடைமை இயக்கமும் 1925 தான் இந்தியாவிலே தோற்றுவிக்கப்பட்டது. இதில் நாம் கவலையோடு ஒன்றை பேச வேண்டியிருக்கிறது. RSS அமைப்பு ஒரு இலக்கை 100வது ஆண்டில் நிறுவிவிட வேண்டும் என்று கடுமையாக வேலை செய்தது. ஆனால் இன்னமும் நிறுவ முடியல. இந்து ராஷ்டிரத்தை இந்தியாவில் படைத்துவிட வேண்டும் என்பது அவர்களது நூற்றாண்டு கணக்கு. கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத், எங்களுக்கு இன்னொரு 15 ஆண்டுகள் தேவை, இந்து ராஷ்டிரத்தை இங்கே நிறுவி விடுவோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அறிவித்ததோடு ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார். இந்து ராஷ்டிரம் அமையும் குறுக்க வராத, எங்களுடைய வண்டிக்கு ஆக்சிலரேட்டர் தான் உண்டு, பிரேக்கு கிடையாது, அடிபட்டு செத்து போவாய் என்று மோகன் பகவத் சொல்லியிருக்கிறார். இந்து ராஷ்டிரம் என்றால் நம் தோழர்களுக்கு தெரியும், வெளியில் இருப்பவர்களுக்கு, சாதாரணமாக உள்ளவர்களுக்கு, பிற அமைப்பினருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
இந்த இந்தியா அகண்ட பாரதம் வர்ணாசிரம முறைப்படி அமைக்கப்பட்டு பிராமணன், சத்திரியன், வைசியன், பரந்துபட்ட சூத்திரர்கள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தர்மப்படி, தர்மம் என்றால் கடமை, வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக, இந்து ராஷ்டிரமாக இதை நிறுவி விடுவோம் என்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அமைப்பு RSS தொடங்கியது. கவலைப்படுகிறான். 100 ஆண்டு கடந்து விட்டதே, இந்து ராஷ்டிரம் அமைக்கும் வேலை இன்னமும் சொச்சம் மிச்சம் இருக்கிறதே. 34 பேர் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே 30 பேர் பார்ப்பனர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடியினர் எல்லாம் சேர்ந்து 4 பேர் என்ற நிலை இருந்தாலும் கூட அவன் கவலைப்படுகிறான். நம்மால் அத்தனை IASகளில் பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்களாக அல்லது பார்ப்பனிய அடிவருடிகளாக நிரப்பிவிட்டோம். நீதிமன்றத்திலும் நம்மவர்கள் இப்போது அதிகம் இருக்கிறார்கள். கல்வித்துறையில் பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கிறார்கள். தொல்லியல் துறையில் பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கிறார்கள். சட்டம் இயற்றும் துறை, நாடாளுமன்றம் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சட்டமன்றங்களும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லாமும் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட இந்து ராஷ்டிரத்தை இன்னமும் முழுமையாக அமைக்க முடியவில்லை. கவலைப்படுகிறான். இன்னைக்கு கவலைப்படுறான். ஒரு இந்து ராஷ்டிரத்தில் என்னென்ன சட்டங்கள் வர வேண்டுமோ அதையெல்லாம் கொஞ்சம் கூட இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றாமலே தன்னுடைய மெஜாரிட்டியை வைத்து செய்து கொண்டு வருகிறான். ஆனால் அவன் கவலைப்படுகிறான். என்ன கவலைப்படுகிறான்? இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய காஷ்மீர் இந்து ராஷ்டிரத்தில் கொண்டு வருவதற்கு சிக்கல்கள் இருக்கிறது என்றவுடன் அவன் அதை இன்றைக்கு, அது ஒரு மாநிலம் கூட இல்லை, யூனியன் பிரதேசமாக அடிச்செறிஞ்சிருக்கிறான். தன் விருப்பப்பட்ட சட்டங்களை இன்னைக்கு அங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகம், இது ஒரு ராஜகோபாலாச்சாரியார் கூறியது போல தமிழ்நாடு ஒரு தீவு. அது அவர் சொன்னது. எல்லா இடத்திலையும் எடுபடக்கூடியது தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டை சரி பண்ண வேண்டி இருக்கிறது. அங்கே ஒரு தத்துவம் பாதுகாக்கிறது, அரணாக நின்று பாதுகாக்கிறது. அந்த கருத்தியலின் பெயர் திராவிடம். ஒரு மனிதன் மண்டைக்குள் புகுந்து வேலை செய்துவிட்டு 94வது அகவையில் இறந்து போனான். பெரியார் என்று பெயர். என்ன செய்வது என்று கவலைப்படுகிறான். வீட்டு புதுமனை புகுவிழா தேதியை குறித்து வைத்து விட்டோம். ஒருத்தன் அவன் கவலைப்படுறான். புதுமனை புகுவிழாவுக்கு தேதியை குறிச்சிட்டோம், ஆனால் இன்னும் தளம் போடல, வீட்டுக்கு இன்னும் வெள்ளை அடிக்கல, ஜன்னலுக்கு இன்னும் மரம் கம்பி எல்லாம் பொருத்தல. கவலைப்படுறான். தேதி அறிவிச்சிட்டான், இந்து ராஷ்டிர தேதி அறிவிச்சிட்டான், கவலைப்படுறான். ஆனா தோழர் என்ன செய்வாங்க? உடனே கான்ட்ராக்டரை கூப்பிட்டு, இங்க பார், தளம் போட்டுணும், 4 நாளையில வேலை முடியணும், இந்த பணம் தூக்கி வைப்பான். இங்க வா, வேண்டிய மண்ணெல்லாம் அடிச்சிரு, உன் வேலை இந்த பணம் என்று கான்ட்ராக்டர்கள்ட்ட வேலையை ஒப்படைப்பது போல இந்து ராஷ்டிர வேலையை தமிழ்நாட்டில் நடத்தி கொடுப்பதற்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறான். அப்படி கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் தான் கடப்பாறையோடு அலைகிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், இந்த கடப்பாறை திராவிடத்தை இடிக்குவதற்கு பிராமணிய கடப்பாறையோடு வருவேன் என்கிறார்களே, எங்களுக்கு நன்றாக தெரியும். சொல்லுகிற நீதான் கடப்பாறை, பிடித்திருப்பது பிராமணியம். அவன் தான் பிடிச்சிருக்கிறான். யார் பின்னால் இருப்பது என்பது நமக்கு நல்லா தெரியும். இவர்களெல்லாம் கைக்கூலிகள், கூலிக்காரர்கள். அள்ளி விசிறான்.
தமிழ்நாட்டில் எத்தனை அமைப்புகள் இன்னைக்கு RSS கையில் இருக்கிறதுன்னு அறிஞ்சா அதிசயப்பட்டு போயிடுவீங்க. அத்தனை கட்சிகளை கைப்பற்றி இருக்கிறான், அத்தனை அமைப்புகளை வெவ்வேறு பேர்ல கிராம கோயில் பூசாரிகள் சங்கம்ங்கிறான், இந்து மக்கள் சங்கம்ங்கிறான், அது இதுன்னு சொல்லி துண்டு துண்டா பணத்தை வாரி அரைச்சு இன்னைக்கு வாரி வச்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் நிலைமை நல்லா இருக்கிறதா கருத வேண்டாம். நிலைமை சரியில்லைங்கிறது உண்மை. ஏதும் அறியாதவர்கள் இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, அங்க இன்னைக்கு பயிற்சி வகுப்புல நிறைய இளைஞர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க. ஏதும் அறியாதவர்கள் இருப்பான்ல, இப்படி சிகரெட் வச்சு இப்படி கொளுத்துனா அவனுக்கு பிடிக்காது, அப்படி தூக்கி போட்டு ரஜினிகாந்த் அப்படி வாயால கவ்வி அப்படி குடிச்சா ஒற்றே கை தட்ட ஒரு புதுமை வேணும் இல்லையா எதுலையும். அது மாதிரி கைய கால ஒசக்க தூக்கிக்கிட்டு அடி வைத்த எக்கிக்கிட்டு கத்துனா ரசிக்கிறான் ரசிக்கிறான். அவனுக்கு அதுக்கு மேல பொது வாசிப்பும் இல்லை, அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற தன்மையும் இல்லை. அந்த இளைஞர்களுடைய நிலைதான் நாம ரொம்ப கவலைப்பட வேண்டியது இருக்கு. அப்ப இந்து ராஷ்டிரம் அமையக்கூடாது. RSS பாரதியாரை பற்றி கூட பேச்சு வந்தது. பொது உடைமை தோழர்கள் பாரதியாரை ரொம்பவும் உயர்த்தி பேசுவாங்க, நாமளும் உயர்த்துறோம் அவர்கிட்ட உள்ள அந்த கவிநயத்துக்கு. ஆனா பாரதியார் யாருங்கிறது இருக்கு இல்லையா. நான் சொல்ல வந்த பல செய்திகள்ல நான் திசை மாறி போயிடக்கூடாது. பாரதியார் பாடல் பாடும்போது சொல்லுவார், ஆரிய நாடங்கள் நாடே பாரத தேசம். பாரதம்ங்கிறது அபாயகர சொல், இந்தியாங்கிறது சரியான சொல். இந்த நாட்டுக்கு இந்தியான்னு தான் பேரு. அவன் தான் சொன்னான், பார்ப்பன சக்திகள் எங்களுடைய ரிஷிகள் புண்ணியாத்மாக்கள் ரிஷிபுங்கர்கள் எங்கள் கோத்திரத்தை உருவாக்கியவர்கள், அந்த பூர்வ ஆரிய மரபினர், அந்த குடிகள் அப்ப அவன் தான் என்ன சொன்னா, அவர்கள் நடமாடிய புண்ணிய பூமி இது, இதை பாரதமாக படைக்க வேண்டும்னா நான் ஆபத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இதை பாரதமாக படைக்க வேண்டும். இந்தியாவை படைச்சா என் பேரு ஜெயராமன், PhD இருக்கான், பேராசிரியர். இதை பாரதமா படைச்சிட்டா என் பேரு சூத்திரன். வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் கேட்டான், இந்திய அரசியல் சட்டம் எழுதும்போது பாரத வருஷான்னு பேரு வை. நேரு உள்ளிட்டவர்கள், அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் முடியாது, பாரதம்னு பேரு வை முடியாதுன்னாங்க. காயிதே மில்லத் சொன்னாரு, இந்த நாடு இந்தியா என்றுதான் உலக அளவில் அறியப்பட்டிருக்கிறது வரலாறு முழுவதும், இதை இந்தியா என்றுதான் பெயரிட வேண்டும்னு. உடலாவன் கோவிந்த் சேத்து போன்றவர்கள், HV காமத்து போன்றவர்கள் இந்துத்துவவாதிகள், பின்னால காந்தியார சுட்டானுகளே அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் சிந்தனாவாதிகள் அங்கு இருந்தான். இந்தியா என்று வைக்காத, பாரதம் என்று வை. கடைசியா சொன்னான், பாரத் தட் இஸ் இந்தியான்னு வையின்னா. ஏதா தொல்ல தாங்கலியன்னு அம்பேத்கர் உள்ளிட்டவர் சொன்னாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் என்று பெயர் வைக்கிறோம்னு சொன்னாங்க. பாரதம்னு உலகத்துல ஒண்ணு இருந்ததே கிடையாது வரலாறுல. வேணா 5ஆம் கிளாஸ் புத்தகத்தில இருந்து அள்ளி பெரட்டி பாருங்க. பாரதம்னு ஒரு நாடு உலகத்தில் இருந்ததே கிடையாது. அந்த பாரதத்தை இந்திய அரசியல் சட்டத்துல முதலாக ஏத்திட்டான், அவன் வென்றுட்டான் அப்பயே. இப்ப வாங்க, பாரதியார் பாட்டுகள் பாடினார். அவர் 1908 இருந்து பாட ஆரம்பிச்சார். அவர் 1921 செத்து போயிட்டார்.
10 வருஷம் பாண்டிச்சேரியில இருந்தார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னா வேகமா ஓடி போய் அங்க நின்னுகிட்டாரு, கைது பண்ணிடுவாங்கன்னு. அதன் பிறகு இதுக்கு மேல கைது பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவரு அங்க வந்த உடனே கடலூர்ல வச்சு கைது பண்ணிட்டாங்க. அவரை சிறையில போட்டாங்க. 21 நாள் சிறையில் இருந்தார் பாரதியார். ஒட்டுமொத்தமா சிறையில் இருந்த நாட்கள் 21. அன்னிபேசன்ட் பார்ப்பன சக்திகள், பூநூல் பெருமை பேசக்கூடிய எல்லாம் பொங்கி எழுந்தார்கள். அரசாங்கத்துக்கிட்ட போய் பேசி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பாரதியார்னா சும்மா நினைச்சிடக்கூடாது. அப்ப எதுக்கு சொல்ல வந்தனா, பாரதம் பாரத நாடெங்கள் நாடே, ஆரிய நாடெங்கள் நாடே, ஆரிய ராணி, ஆரிய ராணி. அதாவது இந்த பாரதம்னு இதுக்கு பெயர் சூட்டணுங்கிறதுல துடிப்பா இருந்த பாலகங்காதர திலகரினுடைய அந்த வரிசையில இருந்தவர் பாரதியார். பாலகங்காதர திலகர் அவரு என்னன்னு சொன்னா, செக்காட்டுறவனும் தராசு பிடிக்கிறவனும் விறகு பொழக்கிறவனும் எதுக்காக சட்டமன்றம் நீங்கள் சொல்ல வேண்டும்? உங்க ஜாதி தொழிலை செய்யுங்க, சட்டமன்றத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவர் பிராமணரு. பிராமணர்ல என்ன, சித்பவன் பிராமணரு. சித்பவன் பிராமணர்னா இன்ன வரைக்கும் RSS தலைவரா இருக்காங்க இல்லையா, சாவர்கர்ல இருந்து கோல்வால்கர்ல இருந்து அந்த வகையை சேர்ந்தவர் பாலகங்காதர திலகர். அந்த பாரதம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, ஆரிய சமாஜம் என்ற ஒரு அமைப்பு தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்தினாரு 1975. அவங்க தான் இந்த நாடை பாரதமாக்க வேண்டும், அகண்ட பாரதமாக்க வேண்டும், பழைய பார்ப்பன பெருமையை நிலைநிறுத்த வேண்டும். ஆங்கிலேயர்கள் வந்ததனால தளர்ந்து போச்சு. அவனால 1829 சதின்னு சொல்லி தூக்கி வச்சு புருஷன் செத்தவண்ண வச்சு எரிச்சா சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லணும். தடுத்துட்டான், சட்டம் போட்டு தடுத்துட்டான். எல்லா சாதிக்கும் படிக்கிற வாய்ப்பை வழங்கிட்டான். உடப்படாது என்று ஒரு பெரிய பார்ப்பன கூட்டம் வேலை செஞ்சது. அப்ப அந்த தயானந்த சரஸ்வதி போன்றவர்களின் சிந்தனையில் உதித்ததுதான் இந்த பாரதம்ங்கிற கான்செப்ட். அந்த பாரதம்ங்கிற சொல்லி எதுல இருந்து வருதுன்னா, ரிக்வேதத்தில் வருது. 10 பழங்குடியினர், ஆரிய பழங்குடியினர். அதுல 9 வென்று ஆட்சியை நிறுவுறவன் பரதாஸ் என்ற இனம். தன்னுடைய பழைய பழங்குடி பேர்ல வைக்கணும் இந்த நாட்டுக்கு பேருன்னு அதுல இருந்து சொல்ல உருவி அதை அந்த கருத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அந்த கருத்தை பாடலாக கொண்டு சென்றவருக்கு பேர் தான் பாரதி. நீங்க பாரதின்னு ஏதோ மகா நல்ல புருஷால் அப்படின்லாம் நினைச்சுவிட கூடாது. பாட்டெல்லாம் ஓடி வெள்ளாடு பாப்பா. அதுக்கப்புறம் நீ இந்த பாட்டுகள் அது இந்த மண்ணு தமிழ்நாட்டில் இருந்ததுனால அந்த ஒரு சமூக ஒரு ஈடுபாடும் வந்தது. மற்றவனுக்கு அது வல்ல. ஆனால் மிக ஆபத்தானவர் பெண் உரிமையை பேசிட்டாரே. கட்டுரைகளை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த கட்டுரைகள்ல புருஷன் மிதிச்சு அடிச்சு வெளியில தூக்கி போட்டாலும் வாசப்படியிலே பெண் கிடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரிஷி பத்தினிகளின் ஸ்திதியை அடைய முடியும். பாரதியார் எழுதுறாரு. நீங்க இவர்களெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் தோழர்களே. பாரதம்ங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு அச்சுறுத்துது நம்மள. இந்தியா தட் இஸ் பாரத்ல இந்தியாவை எடு, பாரதம்னு இதுக்கு பேர் வை. புது அரசியலமைப்பு தயார், இந்து ராஷ்டிர அரசியலமைப்பு தயார், எழுதியாச்சுங்கிறான். எல்லாம் சரி. தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு. பெரியார்னு ஒருத்தர் ஒரு கருத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. பெரிய தலைவலியா இருக்கு அவனுக்கு. பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுவெல்லாம் அங்க வடக்க போராடுற பிள்ளைங்க எல்லாம் குதிக்குது பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா இது ஆரியத்துக்கு எதிரானது, பார்ப்பனியத்துக்கு எதிரானது, சமத்துவத்தை மறுப்பவர்களுக்கு எதிரானது என்று அவங்களுக்கு தெரியுது. இதுதாங்க இப்ப ஆபத்து.
பார்ப்பனிய அவங்க பிராமணிய கடப்பாரையும் பாரதிக்கு அதில் உள்ள தொடர்பும் இப்ப புரியுதா? இதுதான் விஷயம். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பேசிவிட முடியாது என்றால் கூட சில செய்திகளை மட்டுமாவது நான் இன்னைக்கு பேசினோம். அதாவது இந்த இப்ப வரேன், திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் போர் என்ன? திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கு எப்படியா போர் வரும்? திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? சாதியை எதிர்த்து, மதத்தை எதிர்த்து, பாரபட்சத்தை எதிர்த்து சமூக நீதிக்காக நான் நின்னா அப்ப அந்த கருத்தியலுக்கு பேரு திராவிடம். எனக்கே தோணும், என்ன பண்றது? பார்ப்பனியும் அதிகாரத்தெல்லாம் கைப்பற்றி வச்சிருக்குத டெல்லியில. நம்ம சமூக நீதிக்குன்னு ஒரு சட்டம் போட்டா செல்லாதுங்கிறானே, இந்த திட்டத்தெல்லாம் மறுக்கிறானே, சாமானிய பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் ஒதுக்குனா புடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறானே, அப்ப சமூக நீதிக்கு அவன் எதிரா இருக்கானே. அப்ப என்ன செய்யறது? அப்பதான் ஒரு கிழவனார் வந்து காதுக்குள்ளார சொல்றாரு, நீ இந்தியாவிலிருந்து வெளியில வந்துரு, வேற வழி இல்லை. சமூக நீதிக்காகவும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் சமத்துவத்துக்காகவும் தான் நம்ம திராவிடம் பேசுறோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்த முடியாது என்ற அளவில் அதிகாரத்தை அவன் கையில் வச்சுக்கிட்டான்னா இந்தியாவிலிருந்து வெளியில வந்துருங்கிறாரு கிழவனார். அப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை பற்றி பேசினால், இறையாண்மை தேசத்தை பற்றி பேசினால் அந்த கருத்தியலுக்கு பேரு தமிழ் தேசியம்னு பேரு. அது வேற இது வேற இல்ல. வீட்டுக்கு போனாக்கா அவர் பேரு கந்தசாமி, காலேஜுக்கு வந்துட்டா அவர் பேர் பேராசிரியர், வீட்டுக்குள்ள அங்க போனா அவர் பேரு திராவிட கருத்தியல், அரசியல் களத்துக்கு வந்துட்டார்னா அவர் பேரு கல்லூரியில பேராசிரியர், இங்க தமிழ் தேசியன் பேரு. இதுல விவரம் புரியாத ஆட்கள் சில பேர் இருப்பாங்க, நான் தமிழர், எனக்கு ஏன் திராவிட முகம் மூடி போடுற? என்னய்யா, இதெல்லாம் ரொம்ப எளிதான விஷயம், ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தானே. நான் அந்த வரலாறு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா சொல்லிக்கணும்னு நினைச்சேன். அதுங்காட்டியும் பாரதம் குறுக்க வந்துட்டு இல்ல, இங்க நினைச்சு பாருங்க, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஏன் வந்துச்சு? பார்ப்பனர் அல்லாதார நசுக்கி வச்சிருந்தான், எழும்பி பார்ப்பனர்களை தூக்கி எறிகிறான். உன் ஆதிக்கத்தை எதுக்கிறதுக்குன்னு என் இயக்கம் யா பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். இதுதான் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம். இதுதான் அதுக்கப்புறம் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருது. அப்ப பார்ப்பனர் அல்லாதாருடைய நலன் பேணக்கூடிய ஒரு அரசியல் 1916 இருந்து நடந்துகிட்டு வருது. இந்த பார்ப்பனர் அல்லாதாருக்கான பேராதான் திராவிடருங்கிறத எடுத்தாங்க. இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறேன், 10ல் 4 போனா என்ன என்ன யோசிக்கிறீங்க? அதுல ஒன்றும் சூழ்ச்சியெல்லாம் இல்லை. 10ல் 4 போனா என்ன? 6. ஒத்துக்கிட்டேன், நல்லா கணக்கு போடுறீங்க. சரி சரி, 10ல் 7 போனா என்ன? 3. நல்லா கணக்கு போடுறீங்க. இப்ப நான் சொல்றதுக்கு இதே மன கணக்கு போடுங்க. தமிழர் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு என்ன? தமிழர் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு வேற வார்த்தை இல்ல, வேற திராவிடர் தானே. இல்ல வேற வார்த்தை இருந்தா சொல்லுங்க, வேற வார்த்தை இருந்தா சொல்லுங்க. நாமெல்லாம் தமிழர்கள், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவனை நாங்க வெள்ளாட்டுக்கு சேர்த்துக்கல. தமிழர் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு திராவிடர். அவன் வந்தான் இருக்கிறான். ஏது இந்த நாய்க்குட்டினோம் ஏதோ வந்தது, அது இங்கேயே இருக்கு, சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா இருக்கு. அதுக்காக ரேஷன் கார்டுல எல்லாம் ஏத்த முடியாது. நாங்க இவ்வளவுதான் அந்த அரசியல்.
நாம நம்ம இந்த கூட்டத்தோட இல்லாம வேறு வேற கூட்டங்கள்ல நான் தொடர்ந்து பேசிக்கலாம். என்கிட்ட அத்துமீறல்னு ஒண்ணு இருக்கு. நான் எப்பயுமே நேரத்துல அத்துமீறி ஐயா குளத்தூர்மணி அவங்களோட நேரத்தை நான் வந்து எப்பயும் களவாடிடுவேன் வழக்கமா. அது அது செய்யக்கூடாது. எனக்கு துண்டு சீட்டை நான் ஆவலோட எதிர்பார்க்கிறேன். அதையும் சொல்லிடுறேன். ஆமா, இப்ப இங்க பாருங்க, அது என்ன திராவிடர்னு பேரு? திராவிடருங்கிற பேரு எப்படி வந்தது? திராவிட கருத்தியல்ங்கிறது எப்படி அப்படியே அது தோற்றம் கொண்டு அப்படியே விரிவாக்கம் ஆனது? அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம பாரதம்ங்கிறது வேதத்துல பரதாஸ்ன்னு இருக்கானா, 10 பேர்ல அந்த குடிகள்ல 9 குடிய ஒருத்தன் வென்றானா சுதாஸ்ன்னு. அந்த பரதர்கள் பேர்ல, அப்படி இல்லைன்னா துஷ்யந்தன் சகுந்தலையோட மாவன் பரதா பேர்ல பாரதம்னு. அவன் பாருங்க, அவன் பாட்டனோட பாட்டன் கொள்ளு அந்துட்டு அவன் ஆரிஜினை எடுத்துட்டு வரான். நமக்கு எப்படி திராவிடர்னு வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா அதை நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த திராவிடம்ங்கிற சொல்லு அது கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திராவிடம்னா என்ன சொல்ல முடியுமா? திராவிடம்னா என்ன? நான் யார்கிட்டயோ கேட்கிறேன், எனக்கு சொல்லவே இல்லை. நான் சொல்றேன், இவங்கெல்லாம் பலமுறை சொல்லி இருக்காங்க. அப்புறமா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா ஃபெயில் போட்டுருவோம். திராவிடம் அப்படின்னா பழைய சமஸ்கிருத இலக்கியங்கள்ல வருது. இந்திய துணைக்கண்டம் இருக்கோ இது தென்பகுதிக்கு திராவிடம்னு நிலப்பகுதியை குறிக்குது. இதுதான் முதல் பொருள். ஆங்கிலத்துல தட்சணம்னு சமஸ்கிருதத்துல சொல்றத டெக்கான்னு குறிப்பான். திராவிடம் அப்படிங்கிறது இந்த நிலப்பகுதியை குறிக்குது. திராவிட உத்கல வங்காங்கிறான்ல, திராவிடம் உத்கலம் வங்கம் நிலப்பகுதியை குறிக்குது. அதே மாதிரி திராவிடம் ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இப்ப இங்கிலீஷ்னா மொழியை குறிக்குது. தி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பேசுற மக்களை குறிக்குது. இப்ப தமிழ்னு சொன்னா சிலப்பதிகாரத்துல வரும், அரும் தமிழ் ஆற்றல் அறிகுதும். தமிழ் அப்படின்னா தமிழ்ங்கிறது மொழியை மட்டும் குறிக்கல, தமிழர்களையும் குறிக்கும் சொல்லா தமிழ்ங்கிறது வருது. அப்ப ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அப்ப நிலப்பரப்பை குறிச்சது. அது மாதிரி திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் விளங்கிய மொழியை குறித்தது. தமிழம் என்பது அது வந்து திரிந்து, அது ஒரு திசை சொல்னு சொல்லுவோம். திராவிடம் அப்படின்னு இப்ப தஞ்சாவூரை டாஞ்சூர்னு சொல்லுவீங்கல்ல, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்கல்ல. டாஞ்சூர்னு சொன்னதுனால அது வந்து தமிழ்நாட்டில் இல்லாத ஊராயிடாது இல்ல. திராவிடம்ங்கிறது சங்க இலக்கியத்தில் இல்ல தெரியுமா அப்படிங்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் எப்படி இருக்கும்? இங்க இருக்கிறவன் தஞ்சாவூர்னு தானே சொல்லுவான். ஆனா வெளியில உள்ளவன் தான் அதை டாஞ்சூர்னு சொன்னான். ஆனா அந்த பேரை வச்சிக்க வேண்டிய தேவை எழுந்தது. அப்ப இங்க இருக்கக்கூடியது மொழியையும் குறித்தது. நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னாக்க இங்க பாருங்க, திராவிடம்ங்கிறது எப்பவாவது ஒரு மொழியை குறித்ததான்னா குறித்தது ஒரே ஒரு மொழியை குறித்தது. அந்த மொழி பேரு தமிழ். தமிழை மட்டும்தான் திராவிடம்ங்கிறது குறிச்சது. அப்படியா அப்படின்னு கேட்க கூடாது. அப்படிதான் திராவிடம் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டு 1705 1742 வரைக்கும் தாயுமானவர் புலவர் இவங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. அவரு சொல்றாரு, வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும், வடமொழியில சமஸ்கிருதத்துல பெரியாள் ஒருத்தன் வந்தா திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன். அவன்கிட்ட போய் திராவிடத்துல பேசுறது. வல்ல தமிழறிஞர் வரின் அஞ்ஞனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன். அவன் வந்தா இந்த மொழியில பேசுவான், இவன் வந்தா அந்த மொழியில பேசுவேன் என்று திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன்னு எழுதுறாரு.
அதுக்கப்புறங்க தோழர்கள், அதுவும் எல்லாருமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சபாபதி நாவலர்னு ஒரு பெரிய தமிழறிஞர். அவரு தமிழ் மொழியின் சிறப்புகளை எல்லாம் தொகுத்து வரலாறை எழுதினார். அது புத்தகமா வந்தது. எப்ப வந்ததுன்னா 1899 சபாபதி நாவலர் எழுதிய தமிழ் மொழி வரலாறு வந்தது. அந்த புத்தகத்தோட பேர் தெரியுமா? திராவிட பிரகாசிகா. தமிழுக்கு திராவிடம்னு சொன்னா அதுக்கு ஒரு கெத்தா, அது ஒரு பெரிய பேரா. தமிழறிஞர்களுடைய நிலையை பாருங்க. திராவிட பிரகாசிகா என்று அதுக்கு பேர் வச்சாங்க. தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் பேர் மாத்திக்கிட்டாரு. அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க தமிழறிஞர்கள்லாம். திராவிட சாஸ்திரின்னு தான் பட்டம் கொடுத்தாங்க. அது என்னங்க வித்தியாசம்னா, சோறுங்கிறதுக்கும் சாதங்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குல்ல. சோறுனா சாதாரணமா உள்ளவன் சொல்றது, சாதம்னா நம்ம சொல்றது. அந்த மனநிலை உள்ளவங்க தமிழை திராவிடம் என்றார்கள். அப்ப திராவிடம் என்பது தென்னிந்திய நிலப்பரப்பை குறித்தது, தென்னிந்திய மொழியை குறித்தது. இந்தியாங்கிறது அப்ப கிடையாது, அந்த பேர் வரல. சரி, அப்பதான் ஒரு பிரச்சனை ஆகுது. அதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது வேற எதுலயாவது இருக்கா திராவிடன்னு? இருக்கு. திராவிட வேதம், திராவிடோபனிஷத், திராவிட உபநிடதம், இங்க இருக்கக்கூடிய வைணவ நூல்கள் இருக்குல்ல தமிழ்ல, அது பூரா திராவிட என்று வரும். அப்ப அதாவது பாருங்க, சிவஞான போதத்துக்கு உரை திராவிட மாபாடியம். திராவிடம்ங்கிறது தமிழை குறிக்கக்கூடிய சொல்லு. யாராவது திராவிடம் சொல்லுக்கு சண்டைக்கு வந்தீங்க, உரிமை தொலைச்சிங்கிற மனநிலை இருந்தது. இந்த இப்ப இவங்க எல்லாம் கேட்பாங்க, ஐயாமார்கள் எல்லாம் கேட்பாங்க, அவங்க திராவிடம் திராவிடம்னு பெரியார் பேசினாரே, இவங்களும் கன்னடன் ஏற்றுக்கொண்டானா, தெலுங்கன் ஏற்றுக்கொண்டானா, மலையாளம் ஏற்றுக்கொண்டானா? சிண்டை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. திராவிடங்கிற மொழி எதை குறிச்சது? தமிழை தான் குறிச்சது. தெரியுமா தெரியாதா? சரி, திராவிடங்கிற பேர்ல எது வந்தாலும் அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. என் பிள்ளைக்கு பேர் வைடானா உங்க தாத்தா பேரை கொண்டாந்து வைக்க பார்க்கிற, ஏற்க முடியாது. அந்த திராவிடம்ங்கிற சொல்லு தமிழுக்கு உரித்தான சொல். அதுக்கு நான் உங்களுக்கு சான்றெல்லாம் கொடுத்துட்டேன். அதோட மட்டும் இல்லை, திராவிட இயக்கம் என்னன்னா, பார்ப்பனரியர்கள் மேலாதிக்கத்தை தூக்கி எறிய வேண்டும், முடிந்தால் பூநூலையே அறுக்க வேண்டும்ங்குது. ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கு சரியா வராது. கேரளாவில் சில பேர் நாங்களே நம்பூதிரி பார்ப்பனர்களுக்கு பிறந்ததை பெருமையா கருதுறோம். எங்களுக்கு போய் நீ திராவிடம், ஐயா சாமி நீங்க உங்க ஊர்லயே இருங்கன்னு சொல்லிட்டான். திராவிடம்ங்கிற சொல்லையோ திராவிட கருத்தையோ அவன் ஏற்கல. ஏன் ஏற்கல? ஏற்கல அவன். அதுல ஏன் மேலாளுகையை அவன் மேல நிறுவனதா அவன் கருதி விட்டான். அதனால ஏற்கல. இன்னைக்கு இன்னும் ஒரு செய்தியோட நான் நிறைவு பண்ணிடுறேன். மற்றதெல்லாம் பின்னால பார்த்துக்குவோம் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல. அரை மணி நேரம் கூட ஆகாது. சரி, அவங்க சொல்லிட்டா எனக்கு சரிதான். அப்ப இங்க பாருங்க, புதிய கண்டுபிடிப்புகள் வருது. அவன் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சர் வில்லியம் ஜோன்ஸ், அவர் கல்கத்தாவில் நீதிபதியா வந்தவர். அவர் என்ன பார்க்கிறார்னா, லத்தீன், கிரேக்கம், இங்க இருக்கிற சமஸ்கிருதம் இதெல்லாம் ஒரே குடும்பம், ஆரிய குடும்பம்னு சர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்றாரு. மேக்ஸ் மில்லர் அடுத்தது வந்தவர் அந்த மொழிகளை பேசிய ஆரியர்கள் ஒரு இனம் என்பதை ஒத்த கருத்தை வச்சிடறாரு. அவ்வளவுதான். நம்ம ஊர் பிராமணனுக்கெல்லாம் தூக்கமே வரல. அவரு கர்சான் பிரபு யாரு? நம்ம அத்திம்பேர் காணோம் அப்படின்னா தெரியுமா தெரியாதா?
ஆமா, ராபர்ட் கிளைவ் யாருன்னு நினைச்சிடாதே. நம்ம அவர் பார்க்கும் போதே நம்ம முகச்சாட இருக்கேன்னு நினைச்சான் ஒருத்தன். அப்ப என்ன செய்ய, இன ரீதியாக அவங்களுக்கு ஒட்டுறவு இருக்கு, மொழி ரீதியாக அவங்களுக்கு ஒட்டுறவு இருக்குன்னு அவன் வந்துட்டான். அந்த காலகட்டத்தில் மொழியியல் ஆய்வு, இதுதான் ஒப்பாய்வு, ஒப்பிலக்கணம். அந்த ஆய்வு நடக்கும்போது ஒரு பாதிரியார் தென்னிந்தியாவுக்கு வராரு. 1856 தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செஞ்சு அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஒப்பிலக்கணம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் பிற மொழிகள், இந்த இலக்கணங்கள் ஒன்னா இருக்கு. வார்த்தை வேணா திரிஞ்சு போயிருக்கலாம், அடிப்படை இலக்கணம் ஒன்னா இருக்கு. இதெல்லாம் ஒரு மொழி குடும்பம். அவன் எப்படி கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் ஒரு குடும்பம்னாங்களோ அதே மாதிரி இவரு ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, அடிப்படை இலக்கணம் ஒன்னா இருக்கியா, இது ஒரு மொழி குடும்பம் யா கண்டுபிடிச்சிட்டாரு. அது உண்மை. கூடுதலா சொன்னாரு, இந்த மொழி குடும்பம் சமஸ்கிருதத்திலிருந்து பிறக்கலைன்னாரு. அடுத்தது இங்க இருக்கவெல்லாம் கேட்டான், என்ன என்ன அப்படி சொல்றாரு, எப்பேற்பட்ட அறிவாளி எல்லாம், எப்பேற்பட்ட அறிவாளி எல்லாம், சிண்டு முன்ன வச்சவன், பின்னாடி வச்சவன், பூணுல கிராஸ்ல போட்டவன் எல்லாம் சொல்லிட்டான், சமஸ்கிருதத்துல இருந்து தான் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டான். இந்த ஆளு ராபர்ட் கால்டுவெல் என்ன சமஸ்கிருதத்துல இருந்து பிறக்கலைங்கிறாரு. பிறக்கல, இது தனித்துவமான மொழி குடும்பம் அப்படிங்கிறதோட சொல்லல. அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது, இந்த மொழி குடும்பத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு. புள்ள பிறந்தா பேருன்னு ஒன்று வைக்கணும் இல்ல. சில பேரு அவனே இவனே அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அடுத்த பிள்ளை பிறந்தவன மூத்தவனே, சின்ன பிள்ளை, கடைக்குட்டி, இன்னொரு பிள்ளை பிறந்துட்டான். இப்படியெல்லாம் ஒப்பேத்த முடியாது இல்ல, ஆய்வுல அப்படி ஒப்பேத்த முடியாது. அப்ப சிண்ட பிச்சுக்கிறாரு ராபர்ட் கால்டுவெல். சிண்ட பிச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒரே மொழி குடும்பம், செறிவான மொழி. தமிழுக்கு சார்பா தான் எழுதியிருக்காரு ராபர்ட் கால்டுவெல். என்ன எழுதிட்டான்னு சும்மா அறகுறையானவர்கள் தூக்கிலாம் போட்டுருவாங்க. அவர் சரியான வேலை செஞ்சாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ் செறிவான மொழி, சமஸ்கிருதம் அந்த சொற்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க, தனித்து இயங்க வல்லது. தமிழ் ஹாஸ் லேவிஷ்லி டொனேட்டடுங்கிறாரு. அந்த அதை ஒட்டி அந்த தாராளமா சமஸ்கிருதத்துக்கு நன்கொடை கொடுத்துருக்குதான். வார்த்தையெல்லாம் பல மொழிகளுக்கு நிறைய கொடை கொடுத்துருக்குது தமிழ் மொழி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் தப்பாவும் எழுதியிருக்காரு. என்ன தப்பா எழுதியிருக்கா, அவன் சொன்னான்ல, யாரு, இந்த மொழியெல்லாம் இருக்குல்ல, லத்தீனு, கிரேக்கம், சமஸ்கிருதம்லாம் ஒரு பொது மொழி, மூல மொழியிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லிட்டான். அது மாதிரி இவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் ஒரு மூல மொழி, ஒண்ணுல இருந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாவாணர்லாம் தமிழிலிருந்து தான் பிறந்தது பின்னாடி பிற்காலத்துல. அப்ப சரியா தொல்காப்பியம் கூட பிரிண்ட்ல கிடைக்கல ராபர்ட் கால்டுவெல்லுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த மொழிகளுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும், என்ன செய்யறது, என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டு பார்க்கறாரு. யாருக்கும் சொல்ல முடியாது இல்ல. அவர் யோசிக்கிறாரு. உடனே தமிழ் மொழியை பார்க்கிறாரு. தமிழ் மொழிக்கு 2 பேர் இருக்கு. தமிழை தமிழ்னு சொல்றான், திராவிடம்னு சொல்றான். தமிழுக்கு ஏன் 2 பேரு? தமிழை, அந்த தமிழ்ங்கிற சொல்ல தமிழ் மொழிக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். திராவிடம் என்ற சொல்லை உருவி திராவிட மொழி, அந்த மொழி குடும்பத்துக்கு கொடுக்கிறேன்னாரு. தமிழுக்கு அவர் ஒரு காலத்திலையும் திராவிடம்னு பேர் வைக்கல, அந்த மொழி குடும்பத்துக்கு அவர் பேர் வைக்கிறாரு. அப்ப ஒரு பொது மொழியாக அதை நிறுவுறாரு. அப்ப திராவிடம்னு சொன்னா அந்த மொழி குடும்பத்துக்கு பேரு, தமிழ்னு சொன்னா தமிழுக்கு பேரு. அவர் ஒரு வரியை எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா,
தமிழை ஒரு வகையா நான் ஃப்ரீ பண்ணிட்டேங்கிறாரு. திராவிடம்ங்கிற சொல்லிலிருந்து தமிழை ஃப்ரீ பண்ணிட்டேன், இப்ப அது வந்து குடும்பத்தை குறிக்கும் சொல்லாக மாறியது அப்படின்னு சொல்லி கூடமே ஒரு 2 வார்த்தை எழுதி விட்டாருங்க. அதுதான் இங்க வெடிமருந்து வச்சுட்டு இங்க இருக்கிறவங்கெல்லாம், இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவங்க, பார்ப்பனர்கள், இங்க தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க, இவங்களெல்லாம் சூத்திரர்களாக்கினார்கள்னு எழுதிட்டாரு. அதுல சூத்திரர்களாக்கினார்கள். அப்ப இந்த இழிவான நிலை என்பது பார்ப்பனர்களால் தரப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரு அதுல பதிவு பண்றாரு. அப்புறம் இந்த இப்ப இதுல இன்னொன்னு எழுதினார், ரொம்ப முக்கியம். ரொம்ப பேருக்கு இந்த வரலாறை தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்க தெரியலன்னா சொல்லணும். 2வது எடிஷன் வரும்போது அதுல என்ன எழுதுறான்னா, பறையர், இந்த சாதிகள், ஒடுக்கப்பட்ட சாதிகள், அவர்களும் திராவிடர்களே. அது சேர்த்துக்கலீங்க அவங்கள ஒதுச்சு அது ஏதோ தனி மாதிரி வச்சுக்கிட்டு வந்தான். அவர்களும் திராவிடர்களே. அப்ப அவங்க கருப்பா இருக்காங்களேன்னு யாரோ கேட்டிருப்பான் போல் இருக்கு. அவர்கள் நாள் முழுவதும் வெயிலில் நின்று உழைத்தால் அந்த உடல் கருமையாக தான் ஆகும். கொஞ்ச காலம் நிழலில் இருந்தால் அவர்கள் நிறமும் மாற்றம் அடையும்னு ராபர்ட் கால்டுவெல் எழுதியிருக்காரு. அப்ப ஒட்டுமொத்த மக்களோட திராவிடர்கள்னு சொல்லிட்டு, பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த பேர் என்னன்னு கேட்டா திராவிடர்கள் சொல்லிட்டு, அதுவரையும் தனிப்பிரிச்சு வச்சிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவர்களும் திராவிடர்களே அப்படின்னு சேர்த்துட்டு ஒரு ஓர்மை தன்மையை உருவாக்குவதற்கு அவர் காரணம். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பின்னாடி இது நீதி கட்சி ஆளுது இல்லையா 1920 அப்ப தமிழ் லெக்சிகன்னு பேர் அகராதி தொகுக்கிறாங்க. 1937 தான் அந்த தொகுப்பு முடியுது. தமிழர்கள் யாருன்னு அதுல மீனிங் போடும்போது டெஃபினட் என்ன போட்டிருக்காங்கன்னா, பறையர் ஒழித்த பிறசாதியார் அப்படின்னு அதை ஒற்றி பறையன் ஒழித்த தமிழ்ச்சாதியார்னு. அப்படி நீங்க தோழர்களே கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாருக்குமே சொல்லுங்க. 1937 கூட தமிழர்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்க்கல. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்க்கல. என்ன செஞ்சிட்டாரு பெரியார், என்ன செஞ்சிட்டாருமா? அதுலயே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைங்க வேற சேர்ந்து கேட்கும் போதுதான் நமக்கு வருத்தமா இருக்கும். பெரியார் எல்லா பார்ப்பனர் அல்லாத எல்லா சமூகத்தையும் ஒன்னாச்சாக்கி, நீ ஆதி திராவிடர்னு கூட இல்ல, எல்லாரும் திராவிடர்கள்னு ஓர்மைக்குள்ளார கொண்டு வர்றார். தமிழர் ஓர்மையை கொண்டு வர்றது பெரியார். இன்னும் சொல்றவங்களுக்கு அந்த பட்டியல் தோழர் தியாகு நடத்தின அந்த சமூக நீதி தமிழ் தேசத்துல அந்த பட்டியலை நான் ஒரு கட்டுரையில கொடுத்திருந்தேன். 1928 இருந்து 1938க்குள்ளார 10 வருஷத்துல ஆதி திராவிடர் மாநாடு 25 நடத்தினாரு பெரியார். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது செஞ்சதுலதான் எல்லாம். இப்படி ஒரு வேலைய தொடக்கம் கொடுத்தது ராபர்ட் கால்டுவெல். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் என்ன மொழிங்க? திராவிட மொழிகள். சரி, அந்த திராவிட மொழிகளை பேசுறவங்களுக்கு என்னங்க பேரு? திராவிடர்கள். அப்ப ஒட்டுமொத்த மக்களாக நிற்கும் போது திராவிடர்கள்னு பேரு. தமிழை பேசும்போது தமிழ்னு பேரு, தமிழர்னு பேரு. அதுல கூடுதலா என்ன தெரிஞ்சுக்கணும், 1956 இந்த புத்தகத்தை இது வந்து திராவிட மொழி குடும்பம்னு கொடுத்துட்டாரா? ஆய்வாளர்கள் சும்மா இருக்க மாட்டான். அவரு தாமஸ் ஹக்ஸ்லே அப்படின்னு மாந்தவியலாளர், அவர் வந்து இங்க பாக்குறாரு தமிழரு, தெலுங்கரு, கன்னடரு, மலையாளி, ஆஹா, இவர்களுள் அந்த மாந்தவியல் ரீதியாக ஒரு ஒற்றுமை இருக்கிறது. மாந்தவியல் ரீதியா ஒற்றுமை இருக்கு. அப்ப அவர் மாந்தவியல்ல எப்படி எழுதுறாருன்னா, தி சோ கால்டு டிராவிடியன்ஸ் எழுதுறாரு. அவர் தான் முதல்ல டிராவிடியன் எழுதுறாரு. ஒரு ஆய்வாளர் மொழியல்ல திராவிட மொழி குடும்பம், இது திராவிட இன மக்கள் அப்படின்னு கொடுக்கிறாரு. அதாவது நம்ம கடந்த காலத்துல நம்ம எப்படின்னு கேட்டா
குரங்கா இருந்து வால் குறைஞ்சு மனித குரங்கா மாறி இன்னைக்கு நாம இப்படி வந்திருக்கிறோம். அந்த படிநிலை வளர்ச்சிங்கிறது இதுலயும் உண்டு. அப்ப இந்த இன்னைக்கு இன்னைக்கு வந்து திராவிடர்கள் என்று இந்த பேரு அதெல்லாம் இல்லை. அது என்ன, அது எனக்கு மாந்தவியல்னா நீ சொல்லிருவியா? சொல்லிடுவோம் தான். உலகத்துல இருக்க இப்ப நாம வந்து மனிதர்கள் இருக்கோமே, நமக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ்னு பேரு. எல்லாரும் அவளையும் சேர்த்துதான், அவளும் குரங்குதான், இவாளும் குரங்குதான். ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ்னு பேரு. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் ஆண்ட சாதி. நீயும் குரங்குல இருந்து தான் வந்த. நான் உழைப்பாளிங்க, நீயும் குரங்குல இருந்து தான் வந்த. நீங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஆதாம் ஏவாள் குழந்தைகளை பெற்றார்கள். ஆமாங்க, பாருங்க, மொத குழந்தை இந்தா நீ வந்து வெள்ளால புள்ள, ரெண்டாவது குழந்தைய இந்தா நீ வந்து நாடாரு, நீ வந்து தேவரு, நீ முதலியாரு. முதல்ல வந்தவர் தான் முதலியார். நான் மாத்தி சொல்லிட்டேன் வருதிய. ஆதாமும் ஏவாளும் தனித்தனியா பிள்ளைகளை வெவ்வேறு சாதிக்கு பெத்தாங்களா? இல்ல இல்ல இல்ல. குரங்கில் இருந்து மனிதன் பொந்தத டார்வின் ஆய்வுல சொல்லிட்டாருல. டார்வின் ஆய்வுல சொல்லிட்டாரு. அப்படின்னா எந்த குரங்குல இருந்து பிறந்தாரு? ஒரு குரங்கினத்திலிருந்து எல்லாரும் வந்தாங்க. எந்த குரங்குல இருந்து பிறந்தாரு? அதோ போது பாருங்க ஒரு கருங்க, அதுதான் நாடார பெத்த குரங்கு. தோ மரத்துல உட்கார்ந்து பாருங்க, இதுதான் தேவர பெத்த குரங்கு. அத உச்சாணியில உட்கார்ந்துருக்கல, அது அவ்வாழ பெத்த குரங்கு. அதனால அது உச்சாணியில உட்கார்ந்து. அப்ப தனித்தனி சாதிய தனித்தனி குரங்குகள் பெற்றனவா? இதெல்லாம் கற்பிதங்கள்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பின்னால இது பகுக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து நம்ம வந்து இந்த திராவிடர்கள்னு இனம் எப்படி கொடுக்குறான்? எல்லா மக்களையும் 4 இனமா பிரிச்சான். தலைமுடி கருப்பா சுருட்டிக்கிட்டு இருக்கு, மூக்கு சப்பையா இருக்கு, கண்ணங்கரேர்னு இருக்கான், உயரமா இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு மனித குரங்க ஒட்டி உயரத்துல இருக்கிறான். எல்லாம் அப்படி சரி. மூக்கு இப்படி இருக்கு, தாவங்கட்டை இப்படி இருக்குது. அப்ப பயாலஜிக்கல் ரேஸா பிரிக்கிறான். அப்பதான் கருப்பா இருக்கிற நீக்ராய்டு, வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிற காக்கசாய்டு. காக்கசஸ்ங்கிறது வந்து இது ரஷ்யா பகுதியில உள்ள காக்கசாய்டு. மூணாவது சேப்பாவும் இல்ல கருப்பாவும் இல்ல, ஏராம மாதிரி இருந்தா ஆஸ்ட்ரலாய்டு. இது 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 அது மரபினம்னு பேரு. இன்னொன்னு மங்கோலாய்டு. மங்கோலாய்டுனா மஞ்சள் கலர்ல, இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்குல்ல, திபெத்து, மணிப்பூர், லொட்டு லொசுக்கு, இதெல்லாம் மங்கோலாய்டு. அப்ப நீக்ராய்டு, காக்கசாய்டு, ஆஸ்ட்ரலாய்டு, மங்கோலாய்டுன்னு முதல்ல பகுத்துட்டான். அப்ப இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கிட்டான். எடுத்து பார்க்கும்போது வடக்க இருக்கிறவங்களாம் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கான், காக்கசாய்டை சேர்ந்தவன். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு மொழி, பண்பாடு எல்லாம் வந்துடுச்சு. காலமுறை சந்தியாவந்தனம்லாம் பண்றான், என்னென்னமோ செய்யறான். அவனுக்கு ஒரு பண்பாடு வந்தது, மொழி வந்தது. அது ஒரு பண்பாட்டு இனம், ஆரியர்கள்னு பேரு. அந்த மரபினத்திலிருந்து அதுல இருந்து பல பண்பாட்டு இனம் உருவாயிரும். தெக்க பார்க்கிறோம், இவங்க இவங்க ஒரு இனமா தான். அதாவது எதுல? ஆஸ்ட்ரலாய்டை சேர்ந்தவங்க. ஆஸ்ட்ரலாய்டுங்கிற மரபினம். அதுல இவனுக்குன்னு ஒரு மொழி, பண்பாடு, சிந்தனை, வாழ்வியல் எல்லாம் வந்த உடனே பண்பாட்டு இனமா மாறுறான். இவனுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்னா, தெற்க உள்ள பகுதிக்கு திராவிடம்னு வச்சிருக்கோம், அதனால திராவிட இனம், பண்பாட்டு மரபினம். அது அந்த வடக்கு கிழக்கு அந்த பகுதியில் அவன் மங்கோலாய்டு. இப்படிதாங்கய்யா முதல்ல பயாலஜிக்கல் ரேஸு, அதுக்கு அடுத்தது கல்ச்சுரல் ரேசஸ். இதெல்லாம் பண்பாட்டு இனம். இந்த பண்பாட்டு இனம் இருக்குல்ல, தென்னிந்தியாவில் இருக்குல்ல, இந்த பண்பாட்டு இனமானது மொழி மாறுபாடு அடைஞ்சு தமிழ் பேசுறவன், தெலுங்கு பேசுறவன், கன்னடம் பேசுறவன்,
மலையாளம் பேசுறவன் என்று தனித்தனியாக மொழி மாற்றமானதால் ஒவ்வொன்றும் ஒரு தேசிய இனமா மாறுது. ஒரு தேசிய இனமா மாறுது. நாம தமிழ் தேசிய இனம், அங்க தமிழ் தேசிய இனம், கன்னட தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம், மலையாள தேசிய இனம் எல்லாரும் சேர்த்தா பண்பாட்டு இனம் திராவிட இனம். அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஆஸ்ட்ரலாய்டு இனம், அதுக்கு முன்னாடி குரங்கினம். இப்படியே வந்துகிட்டு இருக்கோம். மூட்டையா இருந்தப்ப கடலை மாவுன்னு பேரு, பஜ்ஜி, போண்டா. இப்ப நாமெல்லாம் போண்டா, பக்கத்துல இருக்கவன் பஜ்ஜி, எல்லாம் ஒரே மூட்டையில எடுத்த மாவு. இவ்வளவுதாங்க ஐயா, இவ்வளவுதான். இந்த பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சண்டையை உண்டாக்கி விடுறது பாருங்க. சண்டை திராவிடம் தெலுங்கு. திராவிடம் என்னைக்காவது அந்த சொல்லு தெலுங்க குறிச்சிருக்குன்னு நீ நிரூபி. என்னால் ரொம்ப பணம் கொடுக்க முடியாது, ஒரு 10,000 ரூபாய் தரேன். சும்மாச்சுக்குமே ஏதாவது ஊத்தி விடுறது. அப்ப தெலுங்கு என்பதை குறிக்காது, திராவிடம் என்பது குறிக்காது. அப்ப திரும்ப இப்ப என்னாச்சு, இந்த திராவிடம்ங்கிறது இந்த சொல்லு இயக்கமாகுது. எப்படி இயக்கமாகுதுன்னு சொன்னா, அது ரொம்ப மோசமான ஒரு இந்த செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். கலைப்படையாதீங்க. இல்லை ஒன்றும் ரொம்ப நாள் நீட்டிக்கிட்டே போவேன்னு நினைக்க வேண்டாம். பிராமண பாறையோட வர்றாங்க, திராவிட அந்த கட்டிடத்தை இடிக்க போறேங்கிறாங்க. அப்ப பிரச்சனை இதுல யார் யாருக்குன்னா, பிராமணர்களுக்கும் இந்த திராவிடத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. உண்மைதானே? பிராமணர்களுக்கும் திராவிடத்துக்கும் பிரச்சனை. எவ்வளவு காலம் அப்படி இருக்குன்னு கேட்டா 100 வருஷத்துக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 100 ஆண்டு பிரச்சனைக்கு தான் அவன் என்ன செய்யறான்னா, இந்த பண்ணையார் இருக்கான்ல தம்பி, பண்ணையாரு, அவன் கிட்ட இருக்கிற ஆளை விட்டு பண்ணையார் என்ன செய்வான், அவனை அடின்னு அவனை அனுப்புவான். அவன் பெரட்டி மூஞ்சில் அடிச்சு ரத்தத்தோட இவன் திருப்பி அனுப்பிடுவான். அது ஒரு பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு கைக்கூலி ஒரு கூலிக்கார பட்டாளத்தையே அனுப்பி விடுவான். அவன் இதெல்லாம் பண்ணி விட்டு காவியில முண்டாசெல்லாம் கட்டி விட்டு எல்லாம் அனுப்புவான். அவங்க பெரட்டி அடிச்சு அனுப்புவாங்க. சில சமயம் நாயை அவுத்து விட்டு கடிக்க விடுவான் தெரியுமா? பண்ணையாரு நாயை அவுத்து விட்டு கடிக்க சொல்றது. அந்த மாதிரி நம்மள நாயை அவுத்து விட்டு கடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன செய்ய? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்றோம், எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப பிள்ளைங்க என்ன கேட்கணும்னா, அப்படி என்னதாங்க அந்த பிராமணியத்துக்கும் நமக்கு என்ன சொல்லலாம், ஏன்னா நம்ம திராவிடர்கள்ங்கிற பேரை எடுத்திருக்கிறோம், என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் இல்லையா? இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தெரியாதனாலதான் நாம ரொம்ப குழம்பி போறது. பையனும் பேசிக்குவாங்க, இவர் சொல்லும் போது இது சரியா தெரியுது, அவங்க சொல்லும் போது அது சரியா தெரியுது. ஏன்னா அடிப்படையில படிச்சு தொலைக்கிறது இல்ல, செல்லுல வர்றதை தவிர வேற எதுவுமே படிக்கிறது இல்ல. அதனால இவங்களுக்கு எல்லாரும் சொல்றதும் சரியாதான் தெரியும். அது என்ன அப்படிங்கிறத நாம இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது நிறைய செய்திகள் நான் சொல்லணும், ஆனா பரவாயில்ல, இங்க இருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடியுமே மார்த்தாண்டவர்மன் ஒரு மன்னருக்கு, மார்த்தாண்டவர்மன் திருவனந்தபுரம், இந்த உடம்பு சரியில்லைன்னா சேரியிலேருந்து ஒரு 15 பிள்ளைங்களை கொண்டு வா, உயிரோட பொத, அவருக்கு உடம்பு தேவலி ஆயிரும். இதுதான் நடந்தது. அதோட மட்டும் இல்லாம ரோட்டோட நடந்துகிட்டு வரும்போது ஒருத்தன் மேல் சாதிக்காரன் வந்தான்னாக்கா உடனே ஓடி போய் சப்பாத்தி காட்டுக்குள்ள இருக்கு ஒரு பூந்துக்கணும். கீழ்நிலை சாதிக்காரரு இல்லைன்னு சொன்னா அவன் தீட்டாயிடுவான். தீட்டாயிட்டா இவனை கட்டி வச்சு தோலை உரிப்பாங்க. இப்போ இந்த புத்தகத்துல எல்லாம் எழுதுவாங்கல்ல, முதுகு தோலை உரிச்சிருவாங்க அம்மா.
இருக்கு அந்த பழக்கம் சொல்றது. முதுகு தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு அம்மா திட்டுவாங்க. முதுகு தோலை உரிக்கிற பழக்கம் இருந்தது. மூக்கறுப்பா போச்சு அப்படிங்கிறாங்கல்ல, மூக்க அறுத்தாங்க. இதெல்லாம் அங்க இருந்தது. இந்த அதோட மட்டும் இல்லாம அதாவது எப்படி சொல்றது, இப்ப கேரளா ஒட்டி அந்த இது திருவனந்தபுரத்தை அந்த மன்னருக்கு உட்பட்ட பகுதி, கன்னியாகுமரி, இங்கெல்லாம் ஒரு மோசமான பழக்கமெல்லாம் இருந்தது. இவங்க திருமணமான பிறகு அந்த பெண் இவரோட போய் அந்த அந்த பார்ப்பனனோட தான் முதல் இரவெல்லாம் கழிக்கணும், அப்படி இருந்தது. நம்பூதிரி குடும்பத்துல மூத்தவனுக்கு மட்டும்தான் திருமணம். பாக்கி இருக்கிறவன்லாம் எந்த பெண்ணை வேணாலும் மனைவி ஆக்கிக்கலாம். அவங்களுக்கு திருமணம் கிடையாது. அது 1917 இந்த திராவிட பார்ப்பனர் அல்லாதார் அந்த அமைப்பை உருவாக்குன 1916 உருவாக்குனாரே TM நாயர், அதே மாதிரி பிட்டி தியாகராய செட்டி, அவரு நம்ம இவங்க முதலியார், நம்ம நடேசனார், இவங்க தான் 3 பேரும் முக்கியமானவங்க. அதுல அவரு பேசுறாரு, எக்மோர்ல தான் பேசுறாரு. TM நாயர், இதோ நான் நிக்கிறேன், என் உடம்புல என் தந்தையின் ரத்தம் தான் ஓடுதுன்னு சொல்ல முடியாது, பொலிகாலைகளை போல அலைந்தார்கள். ரொம்ப போவா. சங்கரன் நாயர் ஜட்ஜ் ஆயிடுறாரு. அவரு ஊருக்கு வந்திருக்கிறாரு. முதுவை சொரிஞ்சுக்கிட்டே ஒரு பிராமணன் நம்புகிறான், ஏடா சங்கரா ஜட்ஜ் ஆயிட்டியா மேடா அப்படிங்கிறான். அவரு வீட்டுக்குள்ளார இருந்தவரு மேல கையை தூக்கிட்டு சாஸ்தாங்கமா காலில் விழுந்து, எல்லாம் உங்க கடாட்சம் சாமி அப்படின்னு சொல்றான். ஜட்ஜோட நிலைமையே அப்படிதான் இருந்தது. அப்படிதான் நீங்க பார்த்து கொள்ளுங்க எவ்வளவு, அதாவது கொடுமைன்னா கொடுமை. இப்ப இந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க, நாயக்கர்கள் காலம், அதுக்கப்புறம் இங்க தலைவர்கள்லாம் சொல்றோம்ல, ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தார்கள் எல்லாம் பேசுவோம்ல தலைவர்கள்லாம். இந்த வீரப்போர் புரிந்த தலைவர்கள் வாழ்ந்த பகுதியில எல்லாம் இந்த சட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க. நல்ல வேளையா ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சான். யார்ட்டையும் சொல்லாதீங்க, வெள்ளக்காரன் ஜெயிச்சுட்டான். ஜெயிக்கலன்னாக்க தொலைஞ்சிருக்கும். அவன் ஜெயிச்ச பிறகுதான் படபடன்னு பாக்குறான். 1829 அங்க என்ன கூட்டம் அப்படிங்கிறான். அது சதி, கணவன் இறந்துட்டாரு, மனைவியை தூக்கி வச்சு எரிக்கிறாங்க. நாடுபுறம் நடக்கும். தமிழ்நாட்டிலேயே நடந்தது. தீப்பாய்ந்தாள் அம்மன் கோயில்னு கட்டினான். அதுக்கு வெள்ளைக்காரன் தான் போய் மீட்டான். தஞ்சாவூர்ல அது மாதிரி ஒண்ணு. அந்த பொண்ணு அலறுது, எல்லாம் தூக்கி வச்சு மூங்கி கம்ப வச்சு அழுத்திக்கிட்டு எரிக்கிறானுவன். சூடு கண்ட உடனே குதிரைகளை வந்தவன் லிட்டில் கண்ணு பேர் அந்த அதிகாரி போய் அந்த பொண்ணை மீட்டுறான். மீட்டு அவங்கள்ட்ட கொண்டு போயிடுறான். அந்த பொண்ணை அதுக்கப்புறம் மறுநாள் கொண்டு வந்து அவங்க வீட்டில் சேர்ப்போன்ட்டு அழைச்சிட்டு வரான். அவன் நல்ல அதிகாரி. கொண்டு வந்தா நாங்கெல்லாம் சேர்க்க மாட்டோம், குலவிளக்கம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டான். வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அவங்களுடைய அப்புறம் போயிடுது. கல்கத்தாவில் மிகப்பெரிய சர்ச்சு அவங்க தான் கட்டியிருக்காங்க. அது கிறிஸ்தவத்துக்கு போயிட்டுது. அப்ப இது மாதிரி 1829 சதிய ஆங்கிலேயர்கள் வில்லியம் பென்டிங் பிரபு இருந்தாரு, ஒழிச்சாரு. ஒழிச்சு கட்டணும்னா என்னது என்ன சொல்ற, ஒழிக்கிறதா, எங்களுடைய மரபு என்ன வருது, இதெல்லாம் ஒழிச்சதுக்கெல்லாம் கோபப்பட்டு தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. அவங்க சுதந்திர தாகம் அப்படியே பீறிட்டு வந்துட்டு இருந்தெல்லாம் நினைக்காதீங்க. ஒண்ணா 18 ஜாதிகள் பெண்களும் ஆண்களும் இடுப்புக்கு மேல துணி போட்டு உடம்ப மறைக்க கூடாதுங்க. வெள்ளக்காரன் 1822 இருந்து போராட்டமும் நடந்திருக்குது. 1865 ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டம் போட்டான். எல்லா சாதி பெண்களும் தங்கள் உடலின் மேற்பகுதியை மறைக்கலாம், அணியலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் வந்துதான் துணி கட்டினான் எங்களுக்கு. அதே மாதிரி ஸ்லேவரி, அடிமைத்தனத்தை ஒழிச்சு 1843 நினைக்கிறேன் அவன் ஒழிச்சான். எல்லாரும்
அது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, பள்ளிக்கூடமே இல்லாத நாடு இது. பள்ளிக்கூடம் கிடையாது. திண்ணை பள்ளிக்கூடத்துல பெரிய ஜாதிக்காரங்க படிப்பாங்க. அவங்கவங்க ஏதோ எழுத்து எப்படியோ கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும்லாம் கல்வி கிடையாது. சோழர்கள் காலத்தெல்லாம் பிரமாதமா பேசுவோம். சோழர்கள் காலத்தில் சாதி கிடையாது. இந்த தெலுங்கர்கள் விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் சாதி முறை இங்க வந்தது, ஒடுக்குமுறை வந்ததுமா. நான் ஹிஸ்டரி வாத்தியாரு இல்ல. ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்காங்க, இவர் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை ஏத்து ரோட்லயே திரிவார் போல் இருக்கு. அடிப்படை நான் ஹிஸ்டரி. சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவிக்கு நானும் வெங்கடாசலபதியும் போட்டியிட்டோம் இன்டர்வியூவில். அவர் வைஸ் சான்சலர் பொற்கோ அவர் தான் தெரிவு செஞ்சார். அதனால நான் அங்கே வரல, மயிலாடுதுறையில் நான் தேங்கிட்டேன். ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடலிஸ்ட் நான் தான். இல்லை கைதட்டிங்கிறதுக்காக இல்லை, அன்னைக்கு மயிலாடுதுறை கல்லூரி வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தது. மயிலாடுதுறை கல்வியெல்லாம் அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான், பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ என்னுடைய மார்க்கை ஒருத்தருமே மிந்த முடியல. நான் ஒழுங்கா படித்தவன், அதனால சொல்ல வந்தேன். அதுக்காக சொன்ன இல்லைன்னு. அப்ப வரலாறுங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சும் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஆங்கிலேயர்களை அதுதான் இவ்வளோ. இந்த பெரியாருக்கு தேசப்பற்று உண்டா? ஆங்கிலேயர்களின் கால் வருடி அடி வருடி. பெரியாரும் சொல்லியிருக்காரு, அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த நாட்டின் மீது பற்று இல்லாமல் இருந்தால் அதுக்கு போதுமான காரணங்கள் இருக்கின்றன சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அவங்க கூட சீக்கிரம் அனுப்பிடுவாங்க போல் இருக்கு வெள்ளைக்காரன்னு அவசரப்பட்டு போயிடாத, நீ இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, ஒரு தடவை செஞ்சுட்டு போன்னு சொன்னார் பெரியார். அதுதான் சொன்னாரு. அவரை தேச துரோகியா காட்டுறாங்களாம் அவரை. இதெல்லாம் அப்ப நாம ரொம்ப முக்கியமான இதுங்கய்யா. இந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் நீதி கட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு 1920 தேர்தல் நின்றுச்சு. வெள்ளைக்காரங்க விட்டான், முதலா தேர்தல் அறிவிக்கிறோம், இவ்வளவு அதிகாரம் இருக்கு சென்னை மாகாணத்துக்கு, முக்கியமான அதிகாரம் எல்லாம் கவர்னர் அண்ட் கவுன்சில சேர்ந்தது, கொஞ்சோண்டு அதிகாரத்தை உங்களுக்கு போடுறேன், டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட்னு பேரு, அதை வச்சு நீங்க சட்டம் கிட்டம் போடுங்க அப்படின்னு. டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட், இரட்டை ஆட்சி, கவர்னரும் அவர் கவுன்சிலுக்கும் முக்கியமான அதிகாரம், முக்கியமற்றது இங்க கொடுத்தாங்க. அந்த முக்கியமற்ற அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நீதி கட்சி செயல்பட ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் அமைச்சாச்சு, வந்தவனே ஆப்பு வச்சான். முதல் ஜிஓ, ரெண்டாம் ஜிஓ எல்லாம் இருக்கிற பதவியில இத்தனை பர்சன்ட்டுக்கு மேல உனக்கு கிடையாது. பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நான் எதிர்பார்க்கல. எல்லா சாதிக்கும் பங்கு வச்சான். உடனே பதறிப்புட்டான் அவன். லோகத்துல இப்படிலாம் அநியாயம் நடக்குமா? நடக்கும். இந்த திராவிடம் என்பது அபாயகரமானது, மோசமானது. அப்புறம் நேற்று வரைக்கும் நம்ம தெருவில் ஒரு பையன் நடக்க மாட்டான், அவன் ஒடுக்கப்பட்ட சாதிக்காரன், பின்னாலால மாட்டை கட்டிட்டு அப்படியே சத்தம் போடாம போவான், புழுத்த கஞ்சி மீதி இருந்தா ஊத்துனா குடிச்சிட்டு போவான். இன்னைக்கு என்னன்னா அவன் பாட்டுக்கு ரோட்ல இப்படி போறான், யா உள்ள பூந்து. லோகத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கும், நடந்தது. அதோட மட்டும் இல்ல, இந்த கானாடு காத்தான் வழியாதான், அந்த வழியாதான் பார்த்துட்டு வருவோம். கானாடு காத்தான் இல்ல, ஒரு பெரிய பெரிய பணக்காரரு டும் டும்னு அடிச்சு, யாரு? சிவக்கொழுந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, பெரிய வித்துவான். அவருக்கு வேர்க்குது, இடுப்புல அங்கஸ்வரம் கட்டியிருக்காரு, இதனால ஒரு துண்டு ஒண்ணு போட்டுருக்காரு, இப்படி இப்படி தொடச்சிக்கிட்டு உடனே நாதஸ்வரம் வாசிக்கிறது. அங்கேன்னு ஒருத்தவன் தான், நான் எப்பேற்பட்ட சாதி, எனக்கு எதுக்க நீ தோல்ல துண்டு போடுவியா, எடு அப்படின்னு அவன். ஆனா அங்க பெரியார் இவங்கெல்லாம், அவர் சண்முகம்ங்கிற ஒரு வீடுன்னு நினைக்கிறேன், கானாடு காத்தான்ல, அங்கதான் போயிருக்காங்க. இவர் ஆமா ஆமா சேரன் மாதேவி போராட்டம் தொடர்பாக திட்டமிடுதல் நடக்குது. அப்ப அவரு பட்டுக்கோட்டை அழகிரி நின்னவரு கொதிச்சு போறாரு, சிவக்கொழுந்து துண்டை எடுக்காத, என்ன ஆனாலும் அப்படி எடுக்கணும்னா
வாசிக்காத, வந்துரு. அப்படிலாம் நடக்குமா? நடந்தது. மயிலாடுதுறையில நான் வர்றேங்க ஐயா. மாயவரம் நடராசன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெரியாருக்கு பாடி கார்டு மாதிரி. அங்க ஒரு ஹோட்டல் இருந்தது. இந்த சாதிகாரங்கள்லாம் உள்ள வரக்கூடாது, குஷ்டரோகி, நாயி, அந்த சாதிகாரங்கள்லாம் வரக்கூடாதுன்னு போடுவாங்க. எல்லாம் போட்டுருந்தான். எல்லாரும் அந்த அப்படி பார்க்கலாமே ஒழிய உள்ள வர முடியாது. மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இறங்கி குதிரை மேல ஏறிக்கிட்டு அங்க பிராமணாலாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. கிராப்பு வெட்டின பிராமணனுக்கு சோறு கிடையாது. அதை நோட்ட பாயிண்ட். அப்படி இருந்தது. மாயவரம் நடராசன் சவுக்க கட்டையை கையில் எடுத்துக்கிட்டு உள்ள பூந்து எல்லாவனையும் அடிச்சு, அது எல்லாவனையும் அடிச்சு எல்லாம் குதிரை வண்டி, ஒத்த மாட்டு வண்டிக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப எல்லாம் உள்ள வான்னு, இலைய போடு, சாப்பாடை போடுன்னு தகராறு பண்ணி தாங்க ஐயா எல்லாரும் இப்படி உள்ள போனது. திராவிட இயக்கங்கிறது தான்ப்பா சாதிச்சு கொடுத்தது. நீங்க இன்னும் வேடிக்கையெல்லாம் சொல்லுவாங்க, இல்ல டீயே கொடுக்க மாட்டான், மூங்கி குச்சி வச்சிருப்பான், அதுல இருந்து டீயை ஊத்துனா முதல்ல ஒரு பாய்ச்ச ஒடியாரும், அதை கீழே போட்டுடணும், கொட்டாஞ்சி வச்சிருப்பான், அதுல பிடிச்சி குடிக்கணும். இது எப்படி எவ்வளவு காலம் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அப்புறம் இந்த மாதிரி இருக்குன்ன உடனே கருப்பு சட்டக்காரங்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க குடும்ப வேலையை தவிர பாக்கி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, நான் வர்றேன், இந்த ஒரணா காசை வச்சுக்கோ, நீ போய் டீ கேளு அப்படின்னு. இது வரைக்கும் இப்படி நின்றுக்கிட்டு கொட்டாஞ்சில வாழ்ந்தவன் அங்கேருந்து அவரு இந்த பழைய பெஞ்சில டேபிள்ல ஓங்கி பட்டார்னு அடிச்சு வச்சு டீ போடு, சக்கரை தூக்கலாங்கிறான். அவன் வெந்நீரை பிடிச்சி மூஞ்சில ஊத்துறான். அடுத்த ஒரு செகண்டு பாய்லர் அது இது மொத்த பொருளும் ரோட்டுக்கு வந்துடுது. அடிச்சுதாங்க ஐயா, வன்முறையெல்லாம் செஞ்சுதாங்க ஐயா உள்ள கொண்டு போனாங்க. திராவிட இயக்கம் என்ன செஞ்சுது அப்படின்னு சொன்னா, அவர் இப்பதான் லண்டன்ல இருந்து இறங்கியிருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் ஃபாரின்லயே வாழ்ந்தவர்னு அர்த்தம். இதுதான் நடந்தது. 1939 வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு நடத்தினார். அம்மா, அது கூட பிராமணால் தான் செஞ்சார், நோக்கு தெரியுமாம்பாங்க. இவன் உடனே பவ்யமா அதெல்லாம் கிடையாது. 1926லயே பூந்துட்டாரு பெரியாரு. 1920 அவருடைய தளபதிகள் அங்கங்க 1926ல சுசீந்திரம் கோயிலுக்குள்ளார ஒடுக்கப்பட்ட மக்களை அழைச்சிக்கிட்டு உள்ள புகுந்துட்டாங்க. 1927ல திருவண்ணாமலை, அங்க மயிலாடுதுறையில கியாப்பை விஸ்வநாதம் அப்ப சுயமரியாதை இயக்கத்தில் இருக்காரு, அவங்க உள்ள பூந்தாங்க. 1928 திருச்சி மலைக்கோட்டையில ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டுக்கிட்டு கட்டாயமா உள்ள பூந்தது கோயில் நுழைவு போராட்டம். 1928ல திருவானைக்காவல்லையும் நுழைஞ்சாங்க. 1929 பெரியாரோட ஊரு அதுதான் கொஞ்சம் சிக்கலை உண்டாக்கிட்டுது. அங்க ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயில், அங்க குத்தூசி குருசாமி எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. போனவொன்னே வெளியில வச்சு இழுத்து பூட்டிவிட்டான். 2 நாள் உள்ளேயே இருக்காங்க. பெரியார் ஊர்ல இல்ல. பெரியார் 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கதவை திறந்து அவரெல்லாம் மீட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அப்ப 1925 ஐயா சுயமரியாதை இயக்கம் தொடங்கினது. 26 கோயில் நுழைவு. இத படிச்சா அந்த பையனுவா கேட்பானுவன். இதெல்லாம் படிச்சுட்டா அந்த பையனுவா எதிர்கேள்வி கேட்பான். இல்லையே, படிக்கலையே, சும்மாவே ஓட்டிக்கிட்டுல இருக்கான். அவங்க சொல்றது பேர் தான் வரலாறுல நம்பிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பரிதாபகரமானது. நான் இப்ப இதெல்லாம் சரி. பெரியார் 1900 திராவிட இயக்கம் அப்ப 24ல சுயமரியாதை இயக்கம் தொடங்கல. ஆனா வைக்கம் போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. ஏன்னா அதே பெரியார் தானே. அந்த மனநிலை வைக்கம் போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. சரி, அந்த பெரியார் 1970ல சொல்றாரு. அப்ப முதலமைச்சர் யாரு?
கலைஞர் கருணாநிதி, எனக்கு இதை இங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு சொன்னா உடனே ஆஸ்பத்திரியில தானே சேர்ப்பாங்க. நெஞ்சில் குத்திய முள் கற்பகிரகத்துக்குள்ளார இன்ன வரைக்கும் ஒரு சூத்திரன் உள்ள போக முடியல. பிராமணன் வாழுகிற இடம் செங்கோல் வச்சு செய்யறான், பிராமணர்கள் தான் ஆளுறான், அங்க உள்ள நுழைய முடியலையே. நான் கற்பகிரகத்தில் நுழையிற போராட்டத்தை நடத்த போறேன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. இல்லைங்க ஐயா, நான் எல்லா சாதியினரும் அர்ச்சகராகிறதுக்கு சட்டம் போடுறேன், சரி பண்ணிக்கலான்னு கலைஞர் கருணாநிதி காலத்துல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் வந்துச்சு. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1924 ஒடுக்கப்பட்ட மக்கள் ரோட்டில் நடக்கிறதுக்கு தான் வைக்கோத்துல போராட்டம். அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா உள்ள கோபுரத்தை தாண்டி உள்ள நுழையிறதுக்கு தான் கோயில் நுழைவு போராட்டம். நம்ம எவரெஸ்டுக்கு போனான், இமயமலை உச்சிக்கு டென்சிங் தான் போனான். அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டாங்க. நீங்க இமயமலையில ஏறலாம், நிலாவுக்கு கூட போகலாம், நிலாவில் கால்லாம் வைக்கலாம். ஆம்ஸ்டாங்கு, ஆல்ட்ரின்ஸு, காலின்ஸு சேர்ந்துக்கிட்டு போய் காலின்ஸை நீ வல்லாவட்டை தின்னுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் கீழே போயிட்டு வரோம். நிலவுல கூட கால் வைக்கலாம், எவரெஸ்ட் உச்சியில கால் வைக்கலாம், நிலவுல கால் வைக்கலாம். கற்பகிரகத்துக்குள்ளார கால் வைக்க முடியாதுங்க. நம்ம கற்பகிரகத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. இந்த தாடிக்கார கிழமை இதெல்லாம் திட்டம் போட்டே செய்கிறாரு. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இங்க பாருங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்கள உள்ள போனா போய் அங்க உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வாங்குறான், வழக்கு இருக்கு. 2021 ஒரு பெரிய அதிரடி. 1924க்கும் 2021க்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. 22 என்னன்னா, இப்ப இந்த முதல்வர் என்ன செய்யறாருன்னா, அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்கிறாரு அர்ச்சகரா, துணை அர்ச்சகரா. யார் யாருக்கு? ரஞ்சிதா, ரம்யா, கிருஷ்ணவேணி. ரஞ்சிதா யாருன்னு கேட்டா தலித்து, ரம்யா யாருன்னு கேட்டா எம்பிசி, கிருஷ்ணவேணி ஒரு பூசாரி பொண்ணு. நிலவுல கால் வைக்கலாம், கற்பகிரகத்துக்குள்ள போக முடியாதுங்கிறத உடைச்சாச்சு. இந்த பெண்களுடைய எழுச்சி இருக்குல்ல, நீங்கெல்லாம் மகா ராணி மாதிரி வாழணும்னு அந்த பெரியாருடைய இதை எல்லாரையும் கேட்டிருப்போம். நம்ம பெண்களை பற்றி அவர் அவ்வளவு கவலைப்பட்டார். அதனாலதான் பெண்கள் மாநாட்டில் அவரை பெரியார்னு கொடுத்தாங்க, அவருக்கு பட்டம். அது பெரியார்னு நம்மளா சொல்லிக்கிறது இல்ல, இவங்களாம் முன்னாடி பின்னாடி பேரெல்லாம் போட்டுக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பெரியார் செய்யல. பெரியாருக்கு பெண்கள் தான் கொடுத்தாங்க. பெரியார் தான் அதை பாருங்க. பெரியார் பெண்களுக்கு என்ன சொன்னார்னா, ஆம்பளைங்களை நம்பாதீங்க, பெண்ணே. எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும் அவர் பேசுறதெல்லாம். பெண்ணே, உன் கணவன் வரட்டும் என்பதற்காக சீவி சிங்காரித்து பூ முடித்து நீ காத்திருக்கிறாயே, உனக்காக அவன் என்றைக்காவது பூ முடித்து காத்திருக்கிறானா அப்படின்னு பெரியார் கேட்கிறார். சமம், எல்லாம் சமம். ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பது, அதுதான் பெரியார். நீங்க இந்த பாடலை கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. எல்லாம் இசைவாணின்னு ஒரு பெண் மேடையில பாடினாங்க. அதாவது பெண்களுடைய உளநிலை என்னவா இருக்குங்கிறது இருக்குல்ல. ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலான்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருந்தது. அப்ப அந்த பெண் பாடுறாங்க மேடையில, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, அதுக்கப்புறம் நான் தாடிக்காரன் பேத்தி, இப்ப காலம் மாறி போச்சு. நீங்க பெண்களை இதுக்கு மேல அடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சமமா இனிமேலுக்கு இவன் தாலி கட்டும் போது அந்த பொண்ணு இடுப்பிலிருந்து உருவி நானும் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவன் உடனே அப்ப சொல்லிடுவான், உடனே சரி நீயும் கட்ட வேணாம் நானும் கட்ட வேணாம்.
அப்படித்தானே வரும். அதனால ரொம்ப இந்த அதான் அவன் என்ன சொல்றான், ஐயோ இந்து ராஷ்டிரம் வர்ற கட்டம், இந்த தாடிக்காரனும் இந்த திராவிடம்ங்கிற கருத்தியலும், திராவிடம்னாக்கா பார்ப்பனர் அல்லாதாருக்கான அரசியல், அதான திராவிடங்கிறது, பார்ப்பனர் அல்லாதாருக்கான அரசியல், என்ன சமத்துவம். இவன் என்ன செய்யறான், அந்த பெரிய தமிழ்நாட்டில் இந்த பெரியாரையும் இந்த திராவிட இயக்கத்தையும் உடைச்சு கொடு, அது ஒண்ணு செய்ய, கிரகப்பிரவேசம் வச்சு விட்டேன், புதுமனை பூ விழா வச்சு விட்டேன், இந்த தரையை 2 நாளையில போட்டு ஊடு பூரா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துன்னு கான்ட்ராக்டர் கொடுத்த மாதிரி இவன் கான்ட்ராக்டர் கொடுத்த உடனே தவிக்கிறான், எந்த பாறையை தூக்கிட்டு வர்றதுன்னு தெரியல. பிராமணியத்துக்கும் நமக்கும் உள்ள அந்த விரோதம் புரியுதா? நூற்றாண்டு கால விரோதம் இது. நூற்றாண்டு காலமா அடிச்சு அவனை கீழே தள்ளியாச்சு. 1920 பதவிக்கு வந்தோடனே பேருந்துல தாழ்த்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்டங்கிறது இப்ப நம்ம சொல்றோம், அவன் சாதியை போட்டான், ஏறக்கூடாதுன்னு இருந்தது. டிக்கெட்டுக்கு பின்னாடி அச்சடிப்பான் யாரெல்லாம் ஏறக்கூடாதுன்னு. நீதி கட்சி வந்தவுடனே எல்லாரும் பேருந்துல போகலாம், எல்லா சாலைகளும் திறக்கப்பட்டன, குளம் ஏரி எல்லாம் திறக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலயும் அட்மிஷன் நீ கொடுக்கலன்னா உனக்கு மானியமே கிடையாது, அந்த பள்ளிக்கூடத்தை நீ நடத்த முடியாது. அதுவே SSLC வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இந்த அறநிலையத்துறை கொண்டா என்ன, நேத்து வரைக்கும் சாமி அம்மன் போட்டிருந்த நெக்லஸ இன்னைக்கு அவள் மனைவி அவங்க போட்டு போறாங்க, ரெண்டும் ஒண்ணுதானங்கிறான். என்ன செய்யறது, எல்லாம் சொத்தெல்லாம் காணா போகுது, சொத்தெல்லாம் காணா போய்கிட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் காணும், சாமி எடுத்துக்கிட்டாருங்க, சாமி இது எடுத்துக்கிட்டாருன்னா எப்படி, சாமியே இல்லைங்க, அவர் அர்ச்சனை பண்றவர், அவர் எடுத்துட்டு, அவர் பேரும் சாமி தான் அவர். உடனே இந்து அறநிலையத்துறை அப்பதான் தொடங்குது, கொண்டா எல்லாத்தையும் கணக்கெடுப்பு பண்ணு, என்ன வருமானம் என்ன செலவு எல்லாம் அவன் பண்ணினவன தவிக்கிறான் கிடந்து. ஐயோ ஐயோ எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு. அவர் ஹச்சி ராஜா பேசுவார்ல, இந்த அறநிலையத்துறையிலிருந்து இவங்களை அரசாங்கத்தை எடுக்க வெளியேற்றணும், ஆச்சா போச்சா இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்துக்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. முதல்ல பிராமண ஆள்கிட்ட இருந்தது, இப்ப யாருகிட்ட இருக்குன்னா இந்துக்கள் அல்லாத எந்த அதிகாரியும் இந்த அறநிலையத்துறையில கிடையாது. மேல கமிஷனர்ல இருந்து, ஜாயின்ட் கமிஷனர்ல இருந்து, அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து கீழே இருக்கிற ஆளு வரைக்கும் எல்லாரும் இந்துக்கள் தான். இந்துக்கள்கிட்ட இப்பதான் ஒப்படைச்சிருக்காங்க இவங்க. இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும், இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னா இது நம்மளுக்கு புரியலையா, அந்த பையன்களுக்கு அது புரியாது. இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது சரிதானுங்க, மண்டுகமே இந்துக்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க, அது பிடுங்கி திரும்ப பிராமணர்கள்ட்ட கொடுக்கணுங்கிறான். அதை ஒரு பாறையா எடுத்துட்டு வராங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் மோத விட்டு பார்க்கறது, அம்பேத்கரோட பெரியாரை நீ எப்படி ஒப்பிடுற, அடுத்தது முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் எதிரெதிரா நிறுத்துறது. வள்ளலாரை விட ஒரு பெரிய இதான், வள்ளலார் வைகுந்தரை விட பெரியார் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களை கொண்டு வந்து மோத விடுறது. வஉசிய பெரியாருக்கு எதிராக நிறுத்துறது. வஉசி என்னன்னா அவர் ஒரு கூட்டத்துல பெரியார் என் தலைவர்னு சொல்லிவிடுறாரு. அதை பார்த்துருந்தாக்கா அவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரியப்படை கடந்த எட்டுஞ்செழியனுடைய வகையரா, நீ யார் வகையராவா இருந்தா என்ன, நீ யார் வகையராவா இருந்தா என்ன, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஜீவானந்தத்தையும் பெரியாரையும் மோத விடுறாங்க. சரி அது போச்சுன்னா இப்ப பாரதியாரையும் பெரியாரையும் மோத விடுறது, அதுல ஒரு நியாயம் இருக்கு. பாரதங்கிற ஆரிய சமாஜ் கான்செப்ட மக்கள்கிட்ட கொண்டு போன மனுஷனுக்கு பேரு பாரதியார், அதுக்கு நேர் எதிர்கருத்தியலை கொண்டு போனவரு பெரியார். இதெல்லாம் இருக்குது தோழர்களே. நாம இப்ப நம்ம அதனால இதெல்லாம் தெரியும். இல்ல இல்ல இது முக்கியமான செய்தி. திராவிடம்னா என்னங்கிறது என்னென்னமோ சொன்னாரு.
1945 ஈரோடு மகாஜன ஸ்கூல் அதில் பேசுகிற பெரியார், திராவிடம்ங்கிறது ஒரு குறியீட்டு சொல், அதில் தான் அவர் வரையறுக்கிறாரு. அது ஒரு குறியீடு. எப்படி அந்த திராவிடங்கிறத ஏற்றுக்கோ, எப்படி ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட்டா இஸ்லாமுக்கு போயிட்டா அப்பவே அவனுடைய சூத்திரம் தன்மை இழிதன்மை எல்லாம் அழிஞ்சு போகுதோ, அதே போல நீ திராவிடன்னு வந்துட்டீன்னா அந்த சூத்திர பட்டம்லாம் உனக்கு காணாம போகும்னு பேசுறாரு. இதுதான் பெரியார் சொன்னது. அப்ப நமக்காகவே நீளாளமா போராடி 94 வயசு வரைக்கும், இன்னும் கூடுதலாக அடுத்தடுத்த கூட்டங்கள்ல முக்கியமான கருத்துக்கள் எல்லாமும் வாய்ப்பு இருந்தா கலந்து பேசுவோம். இப்போ உங்களுக்கு முக்கியமாக திராவிடம்னா என்னன்னு நம்ம அடிப்படையா பேசியிருக்கோம், பாரதம்னா என்னங்கிறதையும் நம்ம பேசிட்டோம். 100 வருஷமா பிராமணர்களுக்கு ஏன் நம்ம மேல திராவிடத்து மேல கோபங்கிறதையும் பேசிட்டோம். ஆளு கூப்பிடுறான், அடியாளுக்கு ஆள் கூப்பிடுறான். இவர்களால் திராவிட கருத்தியலை ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல ஒரு பெரியார் தான், இப்ப ஊர்பட்ட பெரியார் பள்ளிக்கூடத்துல எல்லாமும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அங்கங்க உருவாக்கம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே வருங்காலத்தில் சமூக சமத்துவத்தையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய இறையாண்மையையும் இறையாண்மை உள்ள தேசத்தையும் படைப்பதற்கு நாம் அனைத்தும் செய்வோம். நாம தான் வெற்றி பெற போறோம். ரொம்ப நன்றி.